இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். வசனம் அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த ஹோலி ஸ்பிரிட் வில் கம் அப்பான் யூ அண்ட் யூ வில் பி ஃபில்ட் வித் பவர். அப்படின்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பெற்று பூமியின் கடைசி எல்லை வரைக்கும் அவருக்கு நாம் சாட்சியாக இருப்போம் என்று சொல்லுகிறார். அதாவது நாம் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும் சாட்சியாக இருப்போம். அப்போது நம்ம விசுவாசிக்கணும் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக நமக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி செல்வதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா சீஷர்கிட்ட சொல்கிறாரு கடைசியாக, நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த பலன் தான் இங்கே பார்க்குறோம். கிரேக்க மொழியில் டைனமிக்ஸ் அப்படின்ற பார்க்குறோம். அப்படின்னா அற்புதங்களை செய்யும் அதிசயமான வல்லமை என்பது அர்த்தம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வரும்பொழுது நாம் பலன் அடைவோம். அந்த வல்லமை, அந்த பலன் தான் அந்த வல்லமை. அந்த வல்லமை எப்படிப்பட்டதுன்னா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும். பாருங்கள், சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒரு பயந்த சுவாபம் உள்ளவர்களாய், கர்த்தரை மறுதலித்தவர்களாய் இருந்தாங்க. அதாவது அந்த பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு முன்பு அவர்கள் எப்படி தான் பயந்த சுபாவம் கொண்டவர்களாக இருந்தாங்க, ஓடி ஒளிந்தாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு பாருங்கள், அவங்களுக்கு அந்த தைரியம் கொண்டவர்களாய் மாறினாருங்க. ஏன்னா அந்த வல்லமை கிரியை செய்தது. லூக்கா 24:49, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அதாவது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு திரும்பி செல்வதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா தம்முடைய சீஷர்களிடம் சொல்கிறார், பிதாவின் வாக்கு தத்தத்திற்காக காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். வாக்கு தத்தம் என்பது பரிசுத்த ஆவியின் வருகை குறித்து சொல்லுகிறாராங்க. அப்போஸ்தலர் 1:4 பாருங்களேன், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து பாருங்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறதோட அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானத்தை பற்றி இங்கே சொல்லுகிறாரு. அப்போஸ்தலர் 2:1-4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது பாருங்க, நம்ம ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? வரங்களை கொடுக்குறாரு. அந்நிய பாஷைகளை பேசுறதுக்கு கிருபை கொடுக்குறாரு. பாருங்க, அந்த வல்லமை வெளிப்படுகிறது. அந்த வல்லமை வெளிப்படும் பொழுது நாம் சாட்சிகளாக இருப்போம். பாருங்கள், நீங்கள் போய் சாட்சி கொடுப்பீங்கன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா இது மனுஷனை தன் சுயமாக செய்கிற காரியமே கிடையாது. இது மனுஷன் பாருங்கள், அவன் சரீரமாக இருக்கிறான், மாம்சமாக இருக்கிறான். ஆனால் தேவன் பாருங்கள், மனுஷனுக்குள்ளே ஒரு ஆவியை கொடுத்து, அதுதான் அவனுடைய ஐடென்டிட்டியே என்ன தெரியுமா? அவன் ஸ்பிரிட் மேன். அப்போது அந்த ஸ்பிரிட் மேனில் பாருங்கள், அந்த ஹோலி ஸ்பிரிட் இறங்குறப்போ பாருங்கள், அந்த வல்லமை வெளிப்படுகிறது. அந்த வல்லமை பாருங்கள் நம்மை சாட்சிகளாக இருக்க வைக்கிறது. நான் கூட இது சாட்சியாக சொல்ல முடியும். பாருங்கள், என்னுடைய வாலிப பருவத்தில் நான் இந்த மாதிரி ஒரு சிறு கூடுகையில் ஜெபிக்கிறப்போ நான் ஒரு அக்னி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமையை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் பாருங்கள் அற்புதமாய் கர்த்தர் நடத்துகிறாரு. அந்த அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறது அழகாக தெரியும். நம்ம தப்பு செய்கிறப்போ அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறாரு. நான் சோர்ந்து போகும்பொழுது எனக்கு ஆறுதல் கொடுப்பார். பாருங்கள், யார் மூலயமா என்கிட்ட அன்பாக பேசுவார். என்னுடைய பாதைகள் தவறாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்களேன் அதை கரெக்ட் பண்ணுவார். அவர் கரெக்ட் பண்ணியிருக்கிறார் என் வாழ்க்கையில். அதை எங்கள் அம்மா அன்றைக்கி முடிவு பண்ணாங்க, இந்த அக்னி அபிஷேகம் பெற்ற என் மகளுக்கு ஒரு ஊழியக்கார மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு. கர்த்தர் அற்புதமாக அந்த காரியத்தையும் நிறைவேற்றினார்.
அப்போது அந்த வல்லமை நம்மை நிரப்பும் பொழுது பாருங்க, நம்ம அவருக்குரியவர்களாக நம்ம இருப்போம். அவர் நம்மை சீல் பண்ணிடுவார் பாருங்க. நாம் முத்தரிக்கப்பட்டவர்களாக நம்ம இருப்போம். பிசாசின் செயல்கள்லாம் செயலிழந்து போகும் பாருங்க. அந்த வல்லமை பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அது. அப்போ நீங்க பரிசுத்த ஆவினால் ஞானஸ்தானம் பெறும்போது பாருங்க, எந்த பிரச்சனையோ சோதனையோ நோயோ அல்லது பலவீனமோ உங்களுக்குள் இருக்கும், அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு ஈடே ஆகாது என்பதற்கு நீங்க மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருப்பீங்க என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும்போது நாம் அற்புதங்களை செய்யும் அந்த வல்லமை பெறுகிறோம் என்று எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும். செபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நிரப்பும்படியாக நான் தாழ்மையாக செபிக்கிறேன் கர்த்தாவே. இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அது சரியான முடிவுகளை எடுக்கவும், பொறுப்புகளை ஏற்கவும், தடைகளை வெல்லவும், வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் வெற்றியை நாங்கள் பெறவும் அது எங்களுக்கு தைரியத்தை தருகிறதா இருக்குது ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த வல்லமை இயேசு நாமத்தினால் ஒவ்வொரு மேலே நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் இந்த பாவம் நிறைந்த இந்த பூமியில் எங்களால் வாழவே முடியாதுப்பா ஆண்டவரே. நீங்கள் தான் ஆண்டவரே எங்கள் மேலே ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த வல்லமை ஊற்றி ஒவ்வொருத்தர் மேலே ஆண்டவரே அற்புதமாய் அதிசயங்களை காண பண்ணும்படியாக இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.